பேக்லேயே செஞ்சுருக்காங்க இந்த பாடல்கள். அது அது வந்து முக்கியமான விஷயம், ரொம்ப நல்லா வந்துருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இன்ச் பை இன்ச்சாக ஒரு விஷயங்களை சொல்லிட்டு அது அடுத்து செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு விஷயத்த ஸ்க்ரீன் பிளே சொல்லியிருக்கிறது வந்து யாருமே யோசிக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு த்ரில்லிங்கை கொடுக்குது. ஹாரர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நியூ ஃபேஸஸ்ன்றது வந்து நம்ம சொல்லாதான் அவங்க நியூ ஃபேஸஸ்ன்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே நல்லா நடிப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாடலாசிரியர் வந்து ஒரு படத்துக்கு கதாநாயகனாகவும் ஆமாம், அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இதுமாதிரி பாடலாசிரியர், நடிகராக இருக்காரு. இந்த படத்தை எழுதி அவர் தான் இயக்கியிருக்காரு. அவரோட எஃபெக்ட் தான் ஃபுல்லாகவே. ஒரு படத்தை எழுதி இயக்குறவர் தான் அந்த படத்தினுடைய ஆணிவரன் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அதில் ஒவ்வொரு கேரக்டரும் என்ன செய்யணும், ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பெல் சவுண்ட் வரணும்னா கூட அதை அவர் தான் டிசைட் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு இயக்குனர் தான் ஒரு படத்தினுடைய ஆணிவர். அவரே எழுதி இயக்கி இருக்கிறதுனால டோட்டலாக அவர் தலையில தான் ஃபுல்லாகவே தாங்கி படத்தை கொண்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த நம்மளோட ஹியூமன் லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்த நினைச்சுக்கிறோம், இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா அது உண்மையிலே வேற ஒரு விஷயத்த தான் நமக்கு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட அந்த படமும் அப்படித்தான். நம்ம நினைக்கிற கற்பனைகள் உண்மையாகவும் இருக்கலாம், சில நேரங்கள் அது வேற மாதிரியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் விஷயம். இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது வேற ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. ஆனா உண்மையிலேயே நடந்துக்கிறது வேற ஒன்று அப்படிங்கிறது தான் கடைசியா அதெல்லாம் அவர் டைரக்டர் டச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி முடிச்சிருக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. சார் படம் நல்லா இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒரு மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, அது நல்ல ஒரு மெசேஜ். சொத்தெல்லாம் அப்படியே இருக்கும் நமக்கு, அது நல்லா இருக்கு. அப்புறம் வந்து செடி, விவேக் சாரோடைய இது வருது, அது செடியை கொடுக்கும்போது மக்கள் காசை மக்களுக்கே ஒப்படைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு மெசேஜ். கிரீன் சார் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக் ரைட்டராக எல்லாருமே சக்ஸஸ் பண்ணாங்க. இதுல எல்லாமே சக்ஸஸ் நல்லா இருந்துச்சு. ஹீரோலாம் வந்து புது ஆக்டர் சொல்லவே முடியாது, புதுசெல்லாம் பண்ணிருக்கா சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஆர்ஆர் ஃபிலிம் வந்து ஃபர்ஸ்ட் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் லாஸ்டா ஒன்றும் இல்லை, பயம் இல்லை, குழந்தைங்களாம் கூட கூட்டு வந்துட்டாங்க. போது கூட தொடரும் சொல்லிட்டு முடியும். கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படத்துல காமெடி செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அவர் காமெடி பண்ண விதம், அவர் பார்க்கும்போதே சிரிக்க வருது, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு காமெடி. பாட்டு ரொமான்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, போதுங்கிற அளவுக்கு அது நல்லா இருந்துச்சு. நாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி எல்லாருமே பெரிய மகிழ்ச்சிங்க. ஏன்னா பெரிய மகிழ்ச்சிங்க. ஏன்னா நம்ம என்னதான் உழைச்சாலும் ரூம்குள்ள வேலை பார்த்தோம், இன்னைக்கு சினிமா ஆயிடுச்சு மொத்தமா. அப்புறம் நம்ம பார்க்குற ஆட்களும் சினிமாக்காரங்க, பேசுற ஆட்களும் சினிமாக்காரங்க. முதல் லைவா ஒரு மக்கள்கிட்ட போகும்போது என்னன்ற ரொம்ப எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சீன் எழுதிருப்போம், இந்த சீனுக்கு என்ன ரியாக்ஷன் வரணுமோ அது வரணும் நம்ம காலி ஆயிடுவோம். அது எல்லாமே கிடைச்சதா எனக்கு பயங்கர மகிழ்ச்சி. குறிப்பா வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அறிவார்ந்து கொஞ்சம் ட்விட்ஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க பசங்க. அது அப்பனா கனெக்ட் ஆகாம கொடுக்க மாட்டாங்க. தலைவா சூப்பர் தலைவா, பிண்டிகர் தலைவா, கலக்கல் தலைவா அப்படிங்கும்போது எனக்கு அப்படி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்றது தெரியும் போது இல்லை, அப்பாடா இந்த உழைப்புக்காக தானே எவ்வளவு போராடணும், இந்த ஒரு வாழ்த்துக்காக தானே போராடணும் அப்படின்ற ஒரு தருணமா நான் அதை பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொமான்ஸ்லயுமே அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க பசங்க. அப்படியே மச்சினிச்சு வராங்களா அப்படி. அப்போ ஒரு மனிதனை நம்ம வந்து அவன் வந்து கொண்டாட வைக்கிறோம், அவன் படத்தோட கனெக்ட் பண்ணி பதில் பேச வச்சிருக்கோம் அப்படின்றதுல இருந்து. ஏன்னா இவ்வளவுதான் விஷயம். ஒரு பாடலாசனம் பாட்டு எழுதியிருக்கோம், அது எமோஷனல். அம்மா பாட்டை கேட்டா அவனை உருகணும், ஏன்னா வேஸ்ட் இல்லையா. கடைசியில படம் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷம் நின்று கை கட்டிட்டு போறாங்க, ரோலிங் கார்டு வரைக்கும் நிக்கிறாங்க போது எனக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் போல எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, எல்லாமே வந்துட்டு சரியான மெசேஜ் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை புரிஞ்சுக்கிட்ட விதம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப திருப்தி எனக்கு. உங்களோட பாடல் வரிகளை எல்லாருமே ரொம்ப நேசிப்பாங்க. டைரக்ஷன் பண்ணி பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்டிகுலரா
ஏன்னா அதுல ஒரு மெசேஜ் வச்சிருப்போம் நம்ம. எல்லா கதையும் முடிஞ்சு படம் முடிஞ்சிடும். ஆனா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கண்டென்ட் ஆரம்பிக்கும். அதை வந்து பயங்கர என்ஜாய் பண்ணிட்டாங்க. அதை வந்து ஒரு பெரிய ஒரு சமூக விஷயம் அது. நான் அதை எப்படி பண்ணிருந்தேன், நகைச்சுவை பண்ணிருந்தேன். ஏன்னா ரொம்ப சீரியஸா நம்ம பண்ணக்கூடாது இல்லையா, புது படம் பண்றோம், பெரிய சமூகத்துக்கு நான் சீர்திருத்தம் போனா சிரிச்சு விட்டுருவாங்கனால நான் அதையே என்ன பண்ணேன், கொஞ்சம் நகைச்சுவை கலந்து கொண்டு போனேன். அதை சிரிச்சு கை தட்டி வந்து அந்த மெசேஜ் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்ப சமூகத்துல இன்னும் அறம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க எல்லாரும் வந்து அதான் சொன்னாங்க திருப்பி அதுல செம்ம அப்படின்னு சொன்னதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி.